சாட்டை துறைமுக அண்ணன் எங்க எங்க சரித்திரம் வரலாறு வரவே வாட்டாருன்னு சொன்னவங்களுக்குலாம் வாயிலா இப்படி பாக்கடா துரைமுருகன் மாதிரி இல்லை இப்படி பாக்கடா தற்கொலை தேடுங்க தற்கொலை சொன்ன தற்கொலைலாம் இங்கே வாங்க. உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் அண்ணன் தளபதியை வர வச்சதுக்கு. திமுக ஒரு தீய சக்தி. இனிமேல் நாட்டுக்கு நல்லது நடக்கும், நாட்டு மக்களுக்கு நல்லதே நடக்கும். லஞ்சம் கோதை எல்லாமே ஒழியும். கவலைப்படாதீங்க மக்களே. அண்ணன் அடுத்த எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வந்துடுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. விஜய் அண்ணன் தான் மாஸ். ஒன்று டிவிக்கே இல்லை, இனிமேல் டிவிக்கே தான். 1 இல்லை 2 இல்லை, டிஎம்கே காலி. அவ்வளோதான். அதெல்லாம் மக்கள் கதம் கதம் அவ்வளோதான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது காரணம் என்ன? மக்கள் கொடுத்த அன்பு, இந்த நாட்டுக்கான அன்பு எல்லாமே விஜய் அண்ணன் தான். ஏன் இவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு எவ்வளோ அவதூறு அண்ணன் மேலே எவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் வழக்காக போட்டு சாவடிச்சாங்க. அவ்வளோ ஆத்திரமும் மக்கள் பொங்கி எழுந்தால் இந்த எலெக்ஷனில் உள்ள தேர்தலுக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி. அதனால தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த தற்கொலைக்கு ஒரு சல்யூட்டு. தற்கொலை தேடுங்க தற்கொலைன்னு சொன்ன தற்கொலைலாம் இங்கே வாங்க. எல்லாம் வீட்டில் போய் பாத்ரூம்கிட்ட ஒழிஞ்சிக்க போங்க. சாட்டை துறைமுக அண்ணன் எங்க எங்க டிவிக்கு தற்கொலை ஓடா பெண்ண சாட்டை கூட்டம் வந்தா ஓட்டு வரோம் நாங்க. கூட்டம் வந்தா ஓட்டு வராதுன்னாங்க. ஆனா துட்டு குத்தா ஓட்டு வரோம் நாங்க. ஆனா நாங்க துட்டுல வைக்கல மச்சான், ஓட்டுல தான் வச்சோம் அவருக்கு. எங்க தற்கொலை நானுங்க கூப்பிட அந்த தற்கொலைய இப்ப வந்து பேச சொல்லி எங்க குறிய நாங்க காட்டுறோம் விசிலே. தளபதி சிஎம்மா வராரு, ஓகே இல்லைன்னு சொல்ல. ஆனா இது எவனுமே நினச்சி பார்க்க முடியாது. சரித்திரம் வரலாறு வரவே வாட்டாருன்னு சொன்னவங்களுக்குலாம் வாயிலா. அவ்வளோதான். ஐயோ மச்சான், அது எங்க ஏரியா தான். ஆனா அதுலயே ஊத்தி கவுத்துட்டோம். என்ன பண்றது? கொளத்தூர் பெரம்பூர் ஐநாவரம் ஃபுல்லா எங்க ஏரியா தான். ஆனாலும் அங்க அவரு டவுனு, தளபதி தான் அப்பே வச்சாம் பாரு அப்பே. யாரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. துட்டு பாதி இடத்துல போல பொழுது அத்தான் ஊத்திச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கத்தா மச்சான். ஐயோ அவ்வளவுதான், மந்திரம் போட்டு ஊதிட்டோம். தாவேக்கா ஊதியாச்சு, அவ்வளவுதான். 3 மந்திரம். டிவிக்கே விஜய் ஊதியாச்சு. அவரு வேற விஜயலட்சுமி பிரச்சனையை பார்க்க சொல்லுங்க. விஜய் விஜய் விஜய்ட்டு அவர் பாவம் அதை விட்டாரு. ஒன்று போனா ஒன்று இருக்கணும், ரெண்டுமே போச்சு. என்ன பண்ணுவாரு? சீமானுக்கு நம்ம அண்ணனுக்கு நம்ம அண்ணனா நம்ம தளபதி தான் அண்ணன். சும்மா கவுண்டருக்கு அண்ணன், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல. ஆனால் இப்போ தைரியமாக அனுப்பலான்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அது இருந்தாலே போதும். கொள்கையை விட கொள்ளடிக்காத ஆட்சி நடத்துவாருன்ட்டு எங்களுக்கு தைரியம் இருக்கு, அவ்வளவுதான். ஏன் அடிக்கல? 1000 ரூபாய் கொடுக்குறன்ற பேர்ல மாசம் மாசம் ஃபர்ஸ்ட் எல்லாம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை 300 400 இபி கட்டிருந்தோம். இப்போ 800 900 ரூபான்னு கட்டுறோம். அதுவே தேவையில்லையா? ஓசி பஸ்ஸுன்னாங்க, அதையும் பொறுத்துக்கணும். ஆனால் ஃப்ரீயாக விட்டாங்க, சும்மா விட்டாங்க. ஆம்பளைங்க நின்னா ஏறுவாங்க, எந்த ஸ்டாப்ல நின்னாலும் நிறுத்திடுவாங்க. பொம்பளைங்களை பார்த்தாலே அப்படியே ஈத்தடிச்சுன்னு போயினே இருப்பாங்க பஸ்ஸை. சொல்லுங்க யாருன்னா ஒருத்தரை பார்த்தோன்னே மதிப்பிட்டு நிறுத்திடுறாங்கன்னு. கண்டக்டர் முத கொண்டு உட்காரு அப்படிதான் சொல்லுவான். இப்போ ஐடில வேலை செய்யறவங்க சாப்பிடுறது திமுகல தான் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி? அப்படியா? வெளிநாட்டுல என்ன இருக்கிறவங்க எல்லாரும் வெள்ளக்காரன் விட்டு அப்பா விட்டு புள்ளில அவங்களாம் திமுக காரங்க. சாப்பிட்றது அவங்கள போடுறாங்க. அவன் பச்சா அவன் வேலை செஞ்சா அவன் உழைக்கிறான், அவன் சாப்பிட்றான். திமுக எவ்வளோ என்ன லட்சமா குத்துறாங்களா அவங்களுக்கு? இல்ல, அவன் படிச்சான், அவன் உழைச்சான், ஐடில போனா சாதிக்கிறான், அவ்வளவுதான். இப்போ திமுக நிலைமை என்ன, எப்படி இருக்கும்? அடுத்து ஃபியூச்சர் இருக்கா? வாய்ப்பே இல்ல ஜி, வாய்ப்பே இல்ல. உதயநிதி இன்னொரு 4 படம் நடிக்க சொல்லுங்க, அப்பயாவது வராரான்னு பார்க்கலாம். அப்பயும் வர மாட்டாரு. அகிலான்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் போவார் அவரு. இல்ல இப்போ தளபதியோட பர்சனல்லாம் இழுத்தாங்க, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவன் வீட்ல ஃபர்ஸ்ட் கழுவ சொல்லு ஜி, அப்புறம் மத்தவங்களுக்கு வந்து கழுவலாம். அவர் இருக்கிற போஸ்டிங்க்கு 1ன்னா 9 கூட வச்சுனா கூட எங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஏன் பர்சனலா நோன்றீங்க? பொலிட்டிஷியனுக்கு வாங்க. டைவர்ஸ் மேட்டரை இழுத்தாங்க டிஎம்கே, திருச்சான்னு இது பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான்
பண்றது? பொம்பளைங்க தான் இந்த மாதிரி, முக்கால்வாசி பொம்பளைங்க தான் இந்த மாதிரி ஊர் கதை பேசுவாங்க. பார்த்தா பொலிட்டிஷியன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பழுது. அதான் வேற ஒன்றும் இல்லை. கரெக்டாக அந்த டைம்ல ட்ரை பண்ணாங்களா அது வேலைக்கு? அதான் ஊத்திக்கிச்சே. அப்புறம் ஏன் இன்னும் போறீங்க? நீங்க ஒன்னா பண்ண தலைவர் மேலே தான் போனாரு. இதுக்கு மேலே பண்ணாலும் இன்னும் உச்சத்துக்கு தான் போவாரு. நீங்க கீழே உட்காந்து பார்க்கத்தான் செய்யணும். கூட்டணி இல்லைன்னா என்ன இருக்கும் திமுக? வாய்ப்பே இல்லை ஜி. நீங்க வேற டெபாசிட்டே இருக்கும். வாய்ப்பே இல்லை. அவங்க அதை வச்சுதான் ஆடினாங்க. தலைவர் எப்படி கூட்டணியே இல்லை, தனியா ஜெயிச்சாரு. ஜெயிக்க மாட்டாரு நடிகர் அப்பெல்லாம் பேசுனாங்க. அப்படிலாம் இல்லைல்ல. அவரு மக்களுக்கு தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களுக்கு யார் வரணும் எப்படி வரணும் எல்லாம் தெரிஞ்சு தான் நல்லபடியாக பார்த்து நல்ல தலைவனை வரவேற்றுக்கிறாங்க. இனி தமிழ்நாடு தலை குனியாது, தலை நிமிர்ந்து தான் நிற்கும். இது எங்கள் அண்ணன் தான் சாட்சி. இது அந்த மக்கள் தான் சாட்சி. வேறு எதுவும் பேச முடியாது அவரை பற்றி. இனி எங்கள் கடவுள் சிஎம் ஆகிட்டா போல் அந்த கடவுளுக்கு தான் ஒரு கோடி வணக்கத்தை சொல்லணும். இனி தமிழ்நாட்டு மக்களை விஜயனா உங்களை நம்பி மக்கள் எல்லாம் உங்களை வரவேற்றுக்கிறாங்க. இனி இந்த மக்கள் நீ கைவிட்டுறாதீங்க. அவ்வளோதான் ஒரு தொண்டனா சொல்ல முடியும். திமுக படுதோல்வி அடைஞ்சிச்சு ப்ரோ. அதை கேட்டாலே திரும்ப தான் ப்ரோ வரும். அது படுதோல்வின்றது நம்மளுக்கு அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போதே தெரியும். இனி விஜய் தான், டிவிகே தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே டோட்டலி வேஸ்ட்டு. பாருங்கள், பகலிலே சூரியன் மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் ஒரு அதிசயம். பகலிலே சூரியன் மறைஞ்ச காரணம் இந்த நாள். அவ்வளோதான். டிவிகே ஸ்டாலினே தோத்துட்டாரு. ஸ்டாலின் தோத்தது சிரிப்பு தான் ப்ரோ. மற்றபடி அவரை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் ஜெயிப்பார்னு கொஞ்சம் கூட அவர் 57 தொகுதி 60 வந்ததே அதிசயம் நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். அதுவும் 20-30 கூட்டணி வச்சு தான் வந்துக்கிறாங்க. நம்ம மக்கள் கூட்டணி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ப்ரோ. மற்றபடி எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. விஜயன் ஆட்சி நல்லபடியாக அமையும். அவ்வளோதான். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வைக்கல. நாங்களா போகிறோம், நின்றுட்டோம். இத்தனைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு நம்மள போகிறோம். ஓட்டா மாறாது. நாங்க கூட்டம் மாறாதா? வேட்டா மாறிக்குது ப்ரோ. விசில் சத்தம் தான் பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாகவே. இதெல்லாம் போய் ப்ரோ. இனி நம்ம அண்ணனோட ஆட்சி தான். சிஎம் ஆகிட்டாரு, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து ஓட்டாகாதுனாங்க, ஓட்டாயிடுச்சு. இப்போ சிஎம் ஆகிட்டாரு. இப்போ என்னன்றாங்க, அந்த சிஎம் எப்படி ஆனார், இப்போ யார் முதல்வர் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிஜேபி செட் பண்ண செட்டிங்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பண்ணாலும் இந்த மீடியாக்காரங்களை வந்து திருத்தவே முடியாது. இந்த ஊடகவியாளர் சொல்லிட்டு பேசுகிறாங்க தெரியுமா, அவங்களாம் திருத்தவே முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும் என் தளபதியாக தலைமைச் செயலத்தை அமர வைப்போம். ஓகேவா? எப்படி பார்க்குறீங்க? பெரிய ஏதோ நீங்களே பாருங்கள், எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் யாரும் காசு கூட்டம் இல்லை. நாங்களே வந்தோம், தன்னிச்சையாக வந்துக்கிறோம். சரிங்களா? தளபதி தான் இனிமேட்டு வர காலத்தில் முதல்வர். அவர் தான் முதல்வர். மக்களுக்காக நல்ல திட்டம் பண்ணுவார். சரிங்களா? வாழ தளபதி. தோத்துறாரு. அதான் தோத்துறாரு. அவ்வளோதான். அது தோத்துறாரு. யார் எப்படி பார்க்குறது? யார் எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. இப்படி பார்க்கட்டா துரைமுருகன் மாதிரி? இல்லை இப்படி பார்க்கட்டா முஞ்சிச்சு. அவ்வளோதான். துரைமுருகன் என்ன சொன்னார்? இப்படி பார்க்குறோம். இப்போ முஞ்சிச்சு. அவங்க எங்கே இருக்கிறாங்க? அதுதான் முஞ்சிச்சு. அவருக்கு அதான் முஞ்சிச்சு. தளபதி தான் இனிமேட்டு. சரிங்களா? நன்றி. திமுக அடிச்சதுக்கு என்ன காரணம்? அடிச்சு முடிச்சிட்டாங்களே, என்ன காரணம்? மக்களுக்கு தெரியும் தலைவர் யார் நல்லவங்கன்ட்டு. கில்லி பத்திரா சொன்ன மாதிரி தான். புரியுதா? என் தளபதி தான் இனிமேட்டு முதலமைச்சர். அவர் தான் மக்களுக்கான முதலமைச்சர். இப்போ நடிகர் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி தலைவா? உதயநிதி யாருன்னா உதயநிதி கூத்தாடி இல்லையா? இதே முதல்வராக இந்த ஸ்டாலினும் முன்னால வந்து நடிகராக தான் இருந்தார். படம் நடிச்சுக்கிறாருல, அப்போ மட்டும் படம் எடுக்கிறான், புள்ள நடிக்கிறான். அப்போ அவனுக்கு கூத்தாடிலாம் புதுசாக வந்தாங்க. தளபதி மட்டும் கூத்தாடியா? புஷ்பு கூத்தாடி தான், சத்யராஜ் கூத்தாடி தான், பிரகாஷ்ராஜ் கூத்தாடி தான், மத்தியில் நின்றவர் சுந்தரமும் அவரும் கூத்தாடி தான். எல்லாரும் கூத்தாடிலேருந்து தான் வராங்க. கூத்தாடிலாம் ஓட்டு வைக்க கூட்டு வந்தாங்களே, அப்போ எப்படி அது மட்டும் கூட்டினு வரலாம்? ஓட்டு கேட்க மட்டும் கூத்தாடிங்களே. அதெல்லாம் வந்து முஞ்சி போன கதை. கெயிச்சிட்டாரு, நாளைக்கு கோட்டைக்கே போகிறார். இதுமாரி பேசி ஒன்றுமே இல்லை. அடுத்த 5 வருஷம் கழிச்சு வேறு எதனா பேசுங்க. சரிங்களா? அவங்களாம் வேணாம் ப்ரோ. ஆளே கிடையாது. அவனுக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டு பாவாடை ஒன்று வச்சாரு, கட்டின தலைப்பச்சு வந்து சொல்லுங்க. அதில் அவன் பேர்ல கோமதி மல்லிகை போச்சு கோமதி. அது மாதிரி அவன்லாம் வேஸ்ட். அவனா தட்டி விடுவான். நாங்கள் அது மாதிரி பேச மாட்டாங்க. தலைவர் அது மாதிரி கற்று விடுக்கல. அவன் வந்து மல்லிகை அதான் மல்லி போச்சுன்னா கோமதி அவன் பேர். அவள் தான் விட்டுருங்க. பாவாடமா அவன் பாவாடலே பாவாடை கேடு கெட்ட பாவாடை. சீலப்பேன் அவன் சீலப்பேன். எல்லாமே பண்ணுவார் தலைவா. அவர் வந்து எல்லாமே நல்லது பண்ணுவார். சரிங்களா? அது அவர் மைண்டில் நிறைய திட்டம் இருக்குது. அப்பாவை காலையில் பேட்டி கொடுத்தாரு. அவர் நினைக்காத திட்டம்லாம் நிறைய பண்ணுவாருன்ட்டு. சரிங்களா? எஸ்எஸ்சி அப்பாவை பேட்டி கொடுத்துட்டாரு. நிறைய நல்லது பண்ணுவார்.